1 2 கிடையாதுங்க, 11% in 2 days. என்ன தானே பார்க்குறீங்க? ஏபிசி கேபிட்டல் நாங்கள் போன வாரம் வியாழக்கிழமை சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இவங்க யூடியூப் சேனல்லையும் சரி, எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 2 days, அதாவது இன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே ஒன்றும் நடக்கல, இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் வெண்ட் அபவுட் ஒரு 11% இன்னைக்கு ஒரே நாளில் மூவ் ஆயிருந்துச்சு. நான் சொன்ன எல்லா டார்கெட்டையும் இன்னைக்கு ஒரே நாளில் அச்சீவ் பண்ணிட்டாங்க. 280 தான் ஷார்ட் டேர்ம் டார்கெட் சொல்லியிருந்தேன், இன்னைக்கே 280 போயிட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட கம்மிங் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் வி ஆர் கண்டக்டிங் ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ட்ரைனிங். சரிங்களா? ஸோ அதே போல் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க, எங்களோட ஆன்லைன் பேட்சும் சேம் டேட்டில் தான் ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றதை வாங்க பார்த்துருவோம். ஸோ கமிங் டு த பேங்க் நிஃப்டி நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான். ஸோ இனிமேட் இந்த ஒயிட் கலர் லைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அந்த லெவல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 55,830. இந்த லெவலை கட் பண்ணால் மட்டும்தான் இனிமேட்டு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க. ஸோ கீழே தான் வருவான்னு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு அதே மாதிரி கீழே தான் வந்திருக்கான். அதாவது சைடுவேஸில் கீழே, புரியுதுங்களா? கீழே சைடுவேஸில் கீழே. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி டேர்ம்ஸ் நிறையா இருக்குதுங்க. சைடுவேஸ்னா என்ன, கீழேனா என்ன, கீழே சைடுவேஸில் கீழே அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சைடுவேஸில் ஒரு பாட்டம். சரிங்களா? இது ஃபுல் பாட்டமாக எனக்கு இறங்கிடுச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரிங்களா? சைடில் ஒரு பாட்டம். ஓகே, நெக்ஸ்ட் இனிமேல் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி தான் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. டவுன் அப்படின்னு சொல்லி இனிமேல் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இனிமேல் டவுன் போகணும் அப்படின்னா 55,350 கட் பண்ணால் மட்டும்தான் டவுன், அன்லஸ் டவுன் கிடையாது. சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டியோட நிலவரம். வாங்க அடுத்தது நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம், அதாவது சைட்வேஸுங்க. இவன் கொஞ்சம் நல்ல சைட்வேஸ், அவ்வளோதான். இப்போ நல்ல சைட்வேஸ் கெட்ட சைட்வேஸ்லாம் கிடையாது. அதாவது கொஞ்சம் கேண்டல் பெருசாக இருக்குது. அதாவது நேற்றைய லெவல் ஃபுல் டவுனு, இன்னைக்கு அதுக்கு பேரலாக அப்படியே மேலே போயிருக்கான், அவ்வளோதான். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 157 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்காங்க. பேங்க் நிஃப்டி வெறும் ₹1 ஏறி இருக்கான். சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் நல்லா ஏறி இருக்கான். இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேபி டுமாரோ சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க. திரும்ப நிஃப்டி அப்படியே இப்படி சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மேலே போகணும் அப்படின்னா இனிமேட்டு கண்டிப்பாக நிஃப்டி கட் பண்ண வேண்டிய லெவல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 24,820 கட் பண்ணால் தான் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிள், அன்லஸ் தட் சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிள் தான் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் 4 ஸ்டாக்கோட மீண்டும் இன்னொரு நாள் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.